விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். பிபிஜி ராம்ஜி திட்டத்தில் தங்களுக்கான வேலை வாய்ப்பு குறைவதாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பிபிஜி ராம்ஜி திட்டம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்டு பெறலாம். காமராஜ், கூடுதல் விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விபி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யும் சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் விழுப்புரம் ஆட்சியர் எதிர்க்க இருக்கக்கூடிய விழுப்புரம் திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மாற்றுத்திறனாளிகள் இந்த சட்ட திருத்த மசோதாவின் நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே போன்று இந்த சாலையில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் அமர்ந்து படுத்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய இந்த பெயர் மாற்றத்தினால கருவிழி மற்றும் கைரேகை ஆகிய பதிவு செய்ததுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வலிச்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கு நடக்கக்கூடிய இந்த சாலை மறியலில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு இந்த தங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது இருக்கக்கூடிய காவல்துறையினர் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர். இப்போது நம்முடைய இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் ஐயா, என்ன கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? என்ன மாதிரி போராட்டத்தை கையாண்டீங்க? புதிய விபிஜி ராம்ஜி சட்டத்தை பிஜேபி மத்திய அரசு கொண்டு வந்தது என்பது மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மக்களுடைய வேலையை அது சீரழிக்கும். மத்திய அரசாங்கம் தன்னுடைய பங்கை குறைத்து 10% என்பதை 90% என்பதை குறைத்து இன்றைக்கு 60% தான், மீதி 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்வது என்பது ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கிற மாநில அரசாங்கங்கள் இந்த வேலையை செயல்படுத்தாது. ஆகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைக்காது. அது மட்டுமல்ல, பழைய சட்டத்தில் வேலை கொடுக்க வேண்டும் என்ற உறுதி இருந்தது, இப்பொழுது அது கிடையாது. ஆகவே மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கோ வேலையே கொடுக்காமல் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் இடம்பெற்றுள்ள தேசிய ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான மேடை என்பிஆர்டி விடுத்துள்ள அறைகூவலை செயல்படுத்துவதற்காக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் மறியல் செய்து கருப்பு கொடியேந்தி கண்டனம் தெரிவித்து நகலையும் கிழித்தெறிந்து இன்றைக்கு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம், எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது. எந்த விலை கொடுத்தாலும் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம். மத்திய பாஜக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் செய்தனால வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. நிச்சயமா இதுல செய்யப்பட்டிருக்கிற நிறைய மாற்றங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கே நிறைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிபிஜி ராம்ஜி திட்டத்தில் தங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவதாக குற்றம் சாட்டி பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசின் நிதி பங்களிப்பை குறைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி சென்னை, விழுப்புரம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்னும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை பிபிஜி ராம்ஜி திட்டம் என மாற்றி மத்திய அரசு செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மத்திய அரசின் நிதி பங்களிப்பு குறைக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. தற்போது கடலூரில் நடத்தப்படும் போராட்டத்தின் காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை, விழுப்புரம் உட்பட பல்வேறு இடங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு இதனால் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்று வலியுறுத்துகிறார்கள். சென்னையில் போராட்டம் நடைபெறும் காட்சிகளை பார்க்கிறோம்.
மாநில அரசை அதிக நிதி பங்களிப்பு செய்ய செய்தால் மாநில அரசுகள் இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தாது. இதனால் தங்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள் அவர்கள்.